நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீள முடியாத அளவுக்கு பேரழிவு, தெரித்து ஓடும் முதலீட்டாளர்கள், வீழ்ச்சியில் பங்கு சந்தைகள், கதரும் ட்ரம்ப். இரண்டாவது, பென்டகனுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் ட்ரம்ப். ராணுவம் தயார் நிலையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதாக, இந்தியா அமெரிக்கா உறவு முறிந்து போய்விட்டதா? ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் ஜான் போல்டன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்பாக இங்கிலாந்து பிரதமருக்கு இதெல்லாம் ஒரு பாடம், நீங்க கத்துக்கொள்ள வேண்டியது என்று ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் ஜான் போல்டன் அவர்கள் சில கருத்துக்கள் அவருக்கு அறிவுறுத்தலாக சொல்லியிருக்கின்றார். ஏன் இதெல்லாம் பாடம் என்று சொன்னார் அப்படின்னு பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானை கைவிட்ட சீனா கதறான் பாகிஸ்தானுக்காரன், ஏன் என்பதை பற்றியும் நம்ம பார்த்திடலாம். கடைசியாக ட்ரம்பினுடைய மெகா பொய். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மீது வரி விதித்து விட்டு ட்ரம்ப் சொல்றாரு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, $45 பில்லியன் அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவில் இந்தியா தான் அதிகப்படியான வர்த்தகத்தை பார்க்குது. ஸோ அதை ஈடு செய்ய வேண்டும் என்றால் வரி விதிப்பு மட்டும்தான் சரியானது என்று ட்ரம்ப் சொல்றாருங்க. ஆனால் உண்மைதானா அப்படின்றத குளோபல் ட்ரேட் ரிசர்ச் அண்ட் இனிஷியேட்டிவ் என்ற நிறுவனமானது ஆய்வு செய்து வெளியிட்டிருக்குது. அந்த முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்கலாம். இப்போ முதல்ல மீள முடியாத அளவுக்கு பேரழிவு. ட்ரம்பினுடைய வரி விதிப்பு காரணமாகத்தான் அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருதாம். 250 புள்ளிகள். அமெரிக்காவில் பொருளாதார சீரழிவு ஏற்படுகின்ற தருணத்துல தான் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ஆனது தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடையுமாம். ஆனால் இப்போது தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைகிறதாம். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர் ரிஜி தாமஸ் அவர்கள் 4 காரணங்களை அடுக்கியிருக்கின்றார். முதல் காரணம் வரி விதிப்பு. அந்த வரி விதிப்புக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதித்தது. ட்ரம்ப் வரி விதித்தாரு. அதை எதிர்த்து பல மாகாணங்கள் பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த வழக்கை 11 நீதியரசர்கள் கையாண்டார்கள். 11 நீதியரசர்கள்ல 7 நீதியரசர்கள் ட்ரம்ப் வரி விதித்தது சட்டவிரோதம் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி 7 நீதியரசர்கள் சட்டவிரோதம் என்று சொல்லுகின்ற போது 4 நீதியரசர்கள் சட்டப்பூர்வமானது என்று சொன்னாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டது. அதனாலதான் இன்னைக்கு வரி விதித்ததை போய் சட்டவிரோதம் என்று சொல்லியிருக்காங்க. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கின்றாராம். சுப்ரீம் கோர்ட் ஆனது எப்போதும் தீர்ப்பை எப்படி வழங்கும்னு கேட்டீங்கன்னா, கீழமை நீதிமன்றமானது இந்த வழக்கை எத்தனை நீதியரசர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்பாங்களாம். அதிகப்படியான நீதியரசர்கள் கையாண்டு இருக்கின்றார்களா அப்படின்னா எத்தனை நீதியரசர்கள் இந்த வழக்குல எதிராக தீர்ப்பு எத்தனை பேரு, ஆதரவாக எத்தனை பேரு என்று பார்ப்பாங்களாம். அப்படி பார்க்கும்பொழுது பெரும்பான்மையானோர் எந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்களோ அந்த முடிவை தான் உச்ச நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா தீர்ப்பாக எழுதுமா. அப்படி பார்க்கும்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 7 நீதியரசர்கள் இந்த வரி விதிப்பு சட்டவிரோதம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதனால உச்ச நீதிமன்றத்திலும் சரி இந்த வரி விதிப்பு சட்டவிரோதம் என்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குதாம். அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு இந்த வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்கா கஜானாவுக்கு பல பில்லியன் டாலர் அளவுக்கு குவியுது. சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டால் இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும். திருப்பி கொடுக்கிறதா இருந்தா வெறும் அரசாங்கம் மட்டுமா தரணும்? பல நிறுவனங்களும் லாபம் பார்க்குது இல்லையா? அந்த லாபத்தையும் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அதனால நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் குழம்பி போயிருக்கிறதா. ட்ரம்பை நம்பி நட்டாத்துல நின்றுட்டுமோ அப்படின்ற எண்ணம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வந்திருக்கிறதாம். அதனாலதான் அமெரிக்கா பங்கு சந்தையானது வீழ்ச்சி அடைகிறதாம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை இன்னைக்குதானே அமெரிக்காவில் இன்றைய நைட்டு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட போறாங்களாம். அந்த ஆய்வு அறிக்கையில வேலை வாய்ப்புக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால தொழில் வாய்ப்புகளும் பெருகும் அப்படின்ற ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பங்கு சந்தையானது உச்சம் தொடுமா. ஆடா, அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை அதிகரிச்சிருக்குதுப்பா, குறையலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தா அதுவும் பங்கு சந்தையில் பாத்தீங்கன்னா எதிரொலிக்குமா. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய ரிசர்வ் பேங்க் இருக்கா, பெடரல் பேங்க், அந்த கவர்னரை ட்ரம்ப் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டாராம்.
ஆனா லிசா குக் என்று நினைக்கிறேன் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கின்ற தருணத்துல நீதிமன்றமானது லிசா குக் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் புகாரும் இல்லை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணங்களுக்காகவும் தனக்கு வேண்டப்பட்டவரை பேங்கினுடைய கவர்னராக நியமிக்க வேண்டும் என்பதற்காக இவங்களை பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் லிசா குக் அவர்களையே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக நியமிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ட்ரம்ப் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் எதிராக ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா செயலாற்றுவார். அதனால எதுவுமே நடைமுறைக்கு வராது. அதனால் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரும் சோர்வில் இருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்கும் அதிபரும் மோதிக்கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவில் பேரழிவு தான் என்பதனால முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டுகின்றார்களாம். அதையெல்லாம் தாண்டி ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் சட்டவிரோதம் வரி விதித்தது என்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே அமெரிக்க பொருளாதாரமானது அதுல பாதாளத்தில் இருக்குது. உற்பத்தியை தாண்டி அமெரிக்க கடனானது 350 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இப்போ வரி விதிப்பு சட்டவிரோதம் என்றால் அமெரிக்க பொருளாதாரமானது இன்னும் வீழ்ச்சி அடைந்துவிடும். அதனால இந்த வீழ்ச்சியில் இருந்து நம்ம நிறுவனத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல முதலீட்டாளர்களும் குழம்பி போயிருக்கின்றார்களாம். அதனால அமெரிக்கா முதலீட்டை தவிர்ப்பதே நல்லது என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து தெரித்து ஓடுகின்றார்களாம். சோ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொண்டு வந்து பொருட்களை வித்துட்டு டாலரை அள்ளிட்டு போறாங்க. நம்ம நாடு கடன்லயே இருக்குது. அதனால கடனை வந்து பாத்தீங்கன்னா அடைக்க வேண்டும் என்றால் உலக நாடுகள் மீது சராசரியாக வரி விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எல்லா நாட்டு மீதும் வரி விதித்திருக்கின்றார். ஆனா அந்த வரியை இப்ப ட்ரம்புக்கு ஆப்பாக மாறி இருக்கின்றார். இந்த பேரழிவை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை ஈடுபட்டு இருக்கின்றாராம். ஸோ மொத்தத்தில் ரெஜி தாமஸ் நம்முடைய பொருளாதார வல்லுநரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மீள முடியாத அளவுக்கு பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது. அதாவது ஜான் போல்டன் அவர்கள் தான் சொன்னாரு, ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர், அமெரிக்காவோட வீழ்ச்சி இன்னும் 5 அல்லது 10 ஆண்டுகள்ல பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு முதலீட்டாளர்கள் அச்சமடைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது உடனடியாக மீள முடியாத இடத்துக்கு அமெரிக்க பொருளாதாரம் போயிடுமோ என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது அப்படின்னு ரெஜி தாமஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த தருணத்துல ட்ரம்ப் இன்னொரு பிரச்சனையும் எதிர்கொள்ளுகின்றார். ஆனா இது ட்ரம்பால வந்ததா இல்ல கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்ததா என்று தெரியாது. ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எல்லா தப்புக்கும் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானை வெற்றி கொண்ட 80வது ஆண்டு விழா. அதுல சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படைபலத்தை காட்டினான். எந்த ஆண்டும் டிஸ்பிளே பண்ணாத சீனா தன்னுடைய ஆயுதங்களை இந்த முறை காட்சிப்படுத்தினான். இது அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இவ்வளவு நவீன ஆயுதங்களா ரஷ்யாவுடன் சேர்ந்தா அமெரிக்காவை காலி பண்ணிடுவாங்களே அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சிருப்பார் போல இருக்குது. நம்முடைய ராணுவ வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காக திடீரென ட்ரம்ப் பென்டகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பென்டகனுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பென்டகனுக்கும் அதே மாதிரி ராணுவத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? பீட்டர் எக்ஸெக்ட். அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னையா திடீர்னு ராணுவம் தயார் நிலையில் இருக்கட்டும் அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவிட்டு இருக்கின்றாரே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது, கடந்த கால ஆட்சியாளர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்த்துட்டாங்க. நாங்க பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யாவும் எதிர்கொள்ளணுங்க. அதற்காக எங்க ராணுவ வீரர்களுடைய மன வலிமையை புத்துணர்வு பட செய்யணுங்க, ராணுவத்தை மீள்கட்டமைப்பு செய்யணுங்க, அதோட தடுப்பு திறனை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணுங்க. அதற்காகத்தான் எங்க ராணுவத்தை மீண்டும் பயிற்சிக்கு உட்படுத்த போறோம். எங்க ஆயுதங்களை பாருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யாவும் எங்க மீது போர் தொடுப்பாங்க என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா நாங்க போற விரும்பல. எங்க மீது போரை திணித்தால் நடக்கிறது வேற இல்லையா? ஆனா இப்போ எங்க ராணுவ வலிமை மூலமாகவும் புத்துணர்வு பெறுகின்ற ராணுவ வீரர்கள் மூலமாகவும் சீனா ரஷ்யா போரை தவிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அது நான் தவிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்க படைபலத்தை பார்த்த பிறகு சீனாவும் ரஷ்யாவும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அமெரிக்காவை என்னைக்கும் தொட முடியாதடா, என்னடா இவ்வளவு நவீன ஆயுதங்களாடா அப்படின்னு அவங்களே அச்சப்படுவாங்க. பிறகு அவங்களே அமெரிக்கா மீது தாக்குதல் தொடுப்பதிலிருந்து விலகி நிற்பாங்க அப்படின்னு பீட்டர் எக்ஸெக்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் ஜான் போல்டன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் எப்போதுமே வந்து முட்டாள்தனமாகத்தான் முடிவெடுப்பாரு. ஒரு தனி மனித நட்பு, ராஜாங்க நட்பு, ஒரு தேச நட்பு, இந்த மாதிரி 3 நட்புகள் இருக்கும் 2 அதிபர்களுக்குள்ளாக இல்ல 2 நாட்டு தலைவர்களுக்குள்ளாக. ஆனா 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையில நல்ல நட்பு இருக்குது என்ற உடனே 2 நாட்டுக்கு இடையில நல்ல நட்பு இருப்பதாக ட்ரம்ப் நினைச்சுக்கிறாரு. அதனால்தான் அலாஸ்காவில் போயிட்டு
புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நல்ல நட்பு இருக்கிறது, நம்ம எதை சொன்னாலும் கேட்பாருன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தம் பாருன்னு சொன்னாரு. ஆனால் ரெண்டு தலைவர்கள் நட்புடன் இருப்பது வேற, ரெண்டு நாடு நட்புடன் இருப்பது என்பது வேற. இது ட்ரம்ப்புக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் அவருடைய பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைஞ்சது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்படியாவது நட்பாக முடியுமா? இல்ல இரு நாட்டு அரசாங்க அலுவலர்கள் ஒன்னாகுவாங்களா? ட்ரம்ப் ஒரு முடிவெடுக்கலாம், புட்டின் ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா செயல்படுத்தல் இருக்கக்கூடிய ரெண்டு நாட்டு அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அதனால ரெண்டு தலைவர்கள் நட்புடன் இருந்தாலே அது நன்மைதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணமா சொல்ல போனோம்னா மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்த நட்பு எவ்வளவு பெருசு. ஆனால் மோசமான சூழ்நிலையில ட்ரம்ப்புடைய நட்பு மோடியை காப்பாத்திச்சா? காப்பாத்தாது. தனிப்பட்ட நட்புகள் நல்லது என்றாலும் மோசமான சூழ்நிலையில காப்பாத்தாது. இன்னைக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்சர் ஸ்டார்மரை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நம்பிக்கிட்டு இருக்கின்றார். மோடியே கால வாரினவர் ட்ரம்ப். ஸ்டார்மர் உன்னை எவ்வளவு நேரம் ஆகும் கால வாரத்துக்கு? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வரி விதிக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு. நட்பு நாடு. ரெண்டாவது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் எவ்வளவு நட்பு. அதையெல்லாம் தாண்டி வரி விதித்தார் என்றால் ட்ரம்ப் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று பாருங்க. அதனால மோடி ட்ரம்ப் நட்பு உடைந்து போய்விட்டது தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த நட்பு உடைந்தது தொடர்பாக இங்கிலாந்து பிரதமர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை சொன்னாலும் தலையாட்ட வேண்டியது, எங்க ராணுவத்தை அனுப்ப சொன்னாலும் அனுப்ப வேண்டியது. இங்கிலாந்து பிரதமர் பாத்தீங்கன்னா ட்ரம்பால வேதனை அடைவாரு அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஜான் போல்டன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு பொழுதுங்க. சுயநலம் மிகுந்தவர் ட்ரம்ப். மோடி மாதிரி பாத்தீங்கன்னா பரிபூர்ண நட்பு கொண்டவர் கிடையாது. காலவாட்டார் பத்தியா மோடியே. அதனால இங்கிலாந்து பிரதமரை உன்னையும் காலவாரிடுவார், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஜான் போல்டன் சொல்லியிருக்கின்றாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியாவுடன் சீனா ரொம்பவே நெருக்கம் காட்டியது. அந்த நெருக்கமானது பாகிஸ்தானுக்கு பெரிய ஆப்பாக மாறி இருக்கிறது. சீனாவுடைய கனவு திட்டமானது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அந்த திட்டத்தில் ஒண்ணுதான் பெஷாவர்ல இருந்து லாகூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின். இந்த ரயில் ப்ராஜெக்டுக்கு சீனா முழு பணத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. மொத்தத்துல $2 பில்லியன் அளவுக்கு செலவழிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்காரன் அந்த ரயில் ப்ராஜெக்ட் அப்படியே நிக்குதியா, எதனா பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்க பணம் தரல, அந்த திட்டத்திலிருந்து விலகுகின்றோம் அப்படின்னு சீனா விலகி இருக்கிறது. ஏன் விலகிச்சு அப்படின்னு சர்வதேச பார்வையாளர் சொல்றாங்க. கேட்டீங்கன்னா இந்தியாவுடன் நட்புறவை புதுப்பிக்க வேண்டும் என்றால் சீனா பாகிஸ்தானை ஒதுக்கி வைத்தால்தான் அது சாத்தியமாகும். இந்தியா சீனாவை முழுமையாக நம்பணும். அதுக்கு இந்தியாவுடைய பகைவையா இருக்கக்கூடிய பாகிஸ்தானை தள்ளி வைக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு உதவி செய்து கொண்டே இந்தியாவுடன் நட்பு கரம் நீட்டினால் இந்தியா ஒருபோதும் நெருங்காது என்பதனால சீன அதிபரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கான நிதி உதவியும் அந்த திட்டத்திலிருந்து விலகியும் அதிர்ச்சி அளித்திருக்கின்றாருங்கோ அப்படின்னு ஒரு புறம் சொல்லுகின்ற பொழுது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா தாயா கிட்டத்தட்ட $7.8 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட வர்த்தகம் பார்க்குது. நாங்க அதாவது அமெரிக்கா $3.85 பில்லியன் அளவுக்கு தான் வர்த்தகம் பார்க்கிறோம். ரெண்டுத்துக்கும் இடையில $4 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் பாழ்பட்டு போது. இந்த பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும், அதற்காக இந்தியா மீது வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலா அது உண்மையா அப்படின்னு சொல்லிவிட்டு குளோபல் ட்ரேடு ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ற அமைப்பானது ஆய்ந்து நம்ம ட்ரம்ப் பொய் சொல்றதுல வல்லவர். இந்தியா ஏற்றுமதி பண்ணுது, அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுது. இந்த ஏற்றுமதி இறக்குமதியை வைத்து பாத்தீங்கன்னா வர்த்தக பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றார். ஆனால் அமெரிக்கா கம்பெனிகள் இந்தியாவிலிருந்து முதலீடு செய்திருக்கு இல்லையா, வர்த்தகம் செய்து இல்லையா, அதன் மூலமாக எவ்வளவு கோடிகளை அங்க அள்ளிட்டு போகுது. சமூக வலைதள கம்பெனிகள் மெட்டாவா இருக்கலாம், அதாவது பேஸ்புக் கம்பெனிலாம் சொல்றது, அப்புறம் கூகுள் நிறுவனமா இருக்கலாம், அதுக்கப்புறம் மைக்ரோசாப்ட்வேர் நிறுவனமா இருக்கலாம், அமேசானா இருக்கலாம். இந்த மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் நம்ம நாட்டில இருந்து எவ்வளவு பணத்தை கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாட்டு உணவு கம்பெனிகள் இருக்கு இல்லையா, மெக்டொனால்ட்ஸ், கோகோ கோலா, பெப்சி, இது போன்ற அமெரிக்க கம்பெனிகள் எவ்வளவு இங்கிருந்து கொண்டு போறாங்க. முதல்ல நம்ம தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைதளத்தின் மூலமாக $15 பில்லியன் இருந்து $20 பில்லியன் வரைக்கும் போகுது. உணவுத்துறையில் இருந்து முதலீடு செய்து இங்கிருந்து 10 இருந்து 15 பில்லியன் போகுது. அதற்கு பிறகு நம்ம சேவைத்துறை, அந்த சேவை வழங்கு துறையில இருந்து அமெரிக்க நிறுவனங்கள் $15 பில்லியன் அளவுக்கு அள்ளிக்கிட்டு போதான். எலக்ட்ரானிக் துறை, அப்புறம் பெரிய மால்கள்,
அமெரிக்காவுடைய பெரிய மால்கள் இங்க கடை வைத்திருக்கு இல்லையா, வால்மார்ட் மற்றும் மின்னணு துறையா இருக்கக்கூடிய IBM, டெல்லு இது போன்ற நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 15 பில்லியன்ல இருந்து 20 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா கிட்ட வரிய அள்ளிக்கிட்டு போதாம். அது மட்டும் இல்லாம மருந்து காப்புரிமை, ஹாலிவுட் படங்கள், ஸ்ட்ரீம்கள், பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கின்ற தொகை, அப்புறம் கல்வி சுற்றுலா, இது போன்ற ஏகப்பட்ட துறைகள் மூலமாக அமெரிக்கா கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி செல்கிறதாம். இதையெல்லாம் வர்த்தகத்துல சேர்ப்பதே கிடையாதெல்லாம். இதெல்லாம் சேர்த்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை விட அமெரிக்கா 45 பில்லியன் டாலர் அளவுக்கு கூடுதலாக தான் சம்பாதிக்குதாம். ஸோ இந்திய செல்வங்கள் தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக போதாம். ஆனா ட்ரம்ப் இந்தியாவுடன் நட்புடன் இருந்துகிட்டு அந்த நாடு கடல்ல தத்தளிக்குது என்ற ஒரே காரணத்தினால வரி சுமையை இந்தியா மீது திணித்திருக்கின்றார். அதனால ட்ரம்ப் நம்பாதீங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக பற்றாக்குறையே கிடையாது அப்படின்னு குளோபல் ட்ரேடு ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ற அமைப்பானது ஆய்வு செய்து தகவலை வெளியிட்டிருக்கிறது. என்ன ஒண்ணுங்க, நம்முடைய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தமானது நவம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சிடும். அதற்கு பிறகு பிரச்சனை இருக்காது. வரி சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 15% வரைக்கும் ட்ரம்ப் இறங்கி வருவார்னு நினைக்கிறேன். சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் நவம்பருக்குள்ள எல்லாம் முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.